ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இந்த வெயில் பற்றி தாங்க. ஆக்சுவலாக வெயிலோடு விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வெயில் நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சாலும், இந்த வெயில் காலத்தில் நம்ம ரொம்ப முக்கியமாக கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஹீட் ஸ்ட்ரோக், அடுத்தது நீர் சத்து குறைபாடு, அதாவது டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடியது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் எக்ஸாஷன் இது ரெண்டுமே ஒரு எமர்ஜென்சியான ஒரு கண்டிஷனுங்க. ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது நம்ம உடம்புல நல்ல வெப்பநிலை அதிகமாகிடுச்சு, ஆனால் நமக்கு வேர்வையே வரலை. அந்த ஹீட் ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு போயிடுச்சு அப்படின்னா, அது சடனாக நம்மளுடைய பிரெயினில் பிளட் சர்க்குலேஷனை கம்மி பண்ணி நமக்கு மயக்கத்தை உண்டாக்கும். ஸோ அப்போது டெம்பரேச்சர் கம்மியானால் தான் நமக்கு ஒரு நார்மலான ஒரு இதுக்கே நமக்கு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியில் போகும்போது கொடை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது, நம்மளுடைய உடலில் நீர் சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கணும்னா நம்ம நல்ல நீர் எடுத்துக்கணுங்க. ஒரு நாளைக்கு 3லேருந்து 3.5 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அது வெறும் தண்ணியாக குடிக்காமல் நிறைய இந்த உடம்பை கூல் பண்ணக்கூடிய நீர் ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இளநீரில் நமக்கு இந்த மாதிரி வெயிலில் போகும்போது எப்படி ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கோ அதே மாதிரி ஹீட் எக்ஸாஷன் அப்படின்றது இருக்குது. நிறைய வேர்வை அப்படியே பார்த்திங்கனாக்கா தொப்பையாக குளிச்சா மாதிரி நனைஞ்சிடுறோம். கொஞ்சம் நேரம் நம்ம வெயில் நின்னாலும் அந்தளவுக்கு நமக்கு வேர்வை அதிகமாகவே இருக்குல்ல. அப்போது நிறைய வேர்வை வரும்போது அது வெறும் நீர் மட்டும் போகிறது இல்லை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பும் சேர்த்து தான் எலிமினேட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு ரொம்ப சோர்வு அதிகமாகும். இதை நம்ம சரிப்படுத்தணுன்னா இந்த இளநீர் இந்த 2 கண்டிஷனுக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இதில் இருக்கக்கூடிய தாதுகள் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு நம்மளுடைய பாடி காம்போசிஷனில் இருக்குமோ அதே அளவு நமக்கு இளநீர்லையும் இருக்கிறதுனால நமக்கு நல்ல உடம்பை நல்லா கூல் பண்ணுது, அந்த வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணுது, எலக்ட்ரோலைட்ஸையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு இது ஒரு பெஸ்ட் ரெமிடியாகவே இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு இளநீராவது நம்ம குடிக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 104 டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு நம்ம பாடியில் அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சர்மம் எல்லாம் ரொம்ப அப்படியே நெருப்பு மாதிரி கொதிக்கிறது, ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, சில நேரத்தில் கான்ஷியஸே இல்லாமல் சடனாக நம்ம ஃபெயிண்ட் ஆகி விடுறது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம எப்படி அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நல்லா குளிர்ந்த நீரால் முகத்தில் நம்ம தண்ணியை தெளிக்கிறோம். கான்ஷியஸ் வரலை அப்படின்னா நல்ல ஒரு மக்கு தண்ணியை தலையில் நம்ம அந்த தண்ணியை இது பண்ணும்போது, ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த ஹீட்டு ஜென்ரேட் ஆகிறதே நம்ம தலையில் தான். ஸோ அப்போ சடனாக அவனுடைய டெம்பரேச்சர் கம்மியாகி கான்ஷியஸ் வரத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம குடிக்கிறதுக்கான தண்ணியை தரணுமே தவிர, கான்ஷியஸ் இல்லாத போது நம்ம ஓரலாக, அதாவது வாய் வழியாக உணவோ நீரோ நீராகாரமோ எதுவுமே தரக்கூடாது. ஸோ கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கு ஒரு அடுத்த முக்கிய ரெமெடி என்னென்னா மோர் தாங்க. இந்த மோரில் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, ப்ரோபயோட்டிக் இருக்குது, நம்ம உடம்பு நல்லா கூல் ஆக்கும். இதில் கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நம்ம குடிக்கும் போது நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அதனால் நம்மளுடைய ஜீரணமும் ரொம்பவே அழகாக மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்கோ ஹீட் எக்ஸாஷனும் வராமையும் நமக்கு தடுக்கும். இதில் ஒரு பானகம் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் குடிக்கும் போது இந்த மாதிரி சம்மர்னால் வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியை நம்ம ஈஸியாக தடுக்கலாம். ஒரு இது இருக்குல்ல, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு ஏலக்காவை நல்லா தட்டி போட்டுருங்க, 4 புதினா இலையை போடுங்க, கொஞ்சம் வெந்தயத்தை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி அது ஒரு 1/2 ஸ்பூன் அதில் கலந்துடலாம். இது கூட இஞ்சி 5 கிராம் சேர்த்துக்கோங்க, துளசி ஒரு 5 போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் அப்படியே மிக்சியில் அடித்தாலும் சரி, இல்லை நீங்கள் அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பனவெல்லம் கலந்து இதை குடிச்சிங்க அப்படின்னா நல்லா நமக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு ஜீரணமும் நல்லாயிருக்கும். இதை குடிச்சிட்டு நம்ம வெயிலில் எவ்வளோ வெயிலில் போனாலும் நமக்கு இந்த மாதிரி நீர் சத்து குறைபாடோ இல்லை ஹீட் ஸ்ட்ரோக்கோ வராமல் நமக்கு பாதுகாப்பாகவே இருக்கும். அதே மாதிரி தாங்க, பானகத்தை மிஞ்சின ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லை. இந்த புளி இருக்குல்ல, அந்த புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு சும்மா ஒரு குட்டியாக ஒரு சைஸு, ஒரு நெல்லிக்காய், குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கலாம். அதை நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சிடுங்க.
இது கூட வெல்லமும் எலுமிச்சை பழத்தோடைய சாரும் கலந்து கொஞ்சம் இஞ்சி இல்லை சுக்கு இது ரெண்டுத்தில் எது சேர்த்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 புதினா இலை போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி வந்து நமக்கு அந்த வெப்பநிலையை சரிப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் நம்மளுடைய சவுத் இண்டியன் டிஷ்ஷில் எந்த குழம்பு செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக நம்ம புளி சேர்ப்போம். அந்த புளிப்பு சுவையானது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து நமக்கு இந்த மாதிரி சோர்வடையாமல் நம்மளுடைய உடல் வெப்பத்தை மெயின்டைன் பண்ணி நீர் சத்தையும் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம கொஞ்சம் லெமன் சேர்க்குறோன்னு சொன்னோம்ல, அது நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நமக்கு. ஸோ அது வந்து சடனாக நமக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் நமக்கு இந்த மாதிரி ஃபெயிண்டிங் வராமல் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது வந்து சப்போர்ட்டிவாகவே இருக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கற்றாழைங்க. கற்றாழை வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இந்த கற்றாழையை எப்படி எடுத்துக்கலான்னு சொல்கிறேன். இதை வந்து நம்ம 2 விதமாக, ஈவன் குழந்தைங்க குடிக்கிற மாதிரி கூட அதை வந்து நம்ம ஒரு கலர்ஃபுல்லாகவே நம்ம கொடுக்கலாம். சங்குப்பூ இருக்குல்ல, இந்த மாதிரி நீர் சத்து குறைபாடு இல்லாமல் நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சங்குப்பூ ஒரு 3 பூ எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, சின்னதாக பட்டை, இது எல்லாமே லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது நல்லா வடிகட்டிடுங்க. ஆறுனதுக்கப்புறமா கற்றாழையோடைய அந்த ஜெல் எடுத்து அதை நல்லா மிக்சியில் அடித்து அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி இதை குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையான சுவையாக இருக்கும். இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பாடியை நல்லா கூல் பண்ணி நமக்கு அந்த ரெஜுவினேஷன், அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்கோ ஹீட் எக்ஸாஷனோ எதுவுமே வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பானகங்களை நம்ம தினசரி நம்ம வெளியே போகிறதுக்கு முன்னாடியாவது இதை நம்ம குடிச்சிட்டு போனோம் அப்படின்னா நம்ம சேஃபாக போயிட்டு சேஃபாக வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போது நம்ம எல்லாருமே இந்த மாதிரி வெயில் இல்லைனா கூட அந்த ஒரு ஹியூமிட் இது இருக்குல்ல, அந்த வெப்பநிலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அது நமக்கு நீர் சத்து குறைஞ்சி நமக்கு நிறைய யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றது, நிறைய தொற்றுகள் ஏற்படுறதுக்கு, அது மட்டும் இல்லை நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அஜீரண தொந்தரவு, இதனால் நமக்கு பிபி அதிகமாகிறது, இந்த மாதிரி பல தொந்தரவுகள் வர்றதுக்கு இது ஒரு காரணமாகவே இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கற்றாழை ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா மாங்காய் இப்போ சீசனுங்க. அதை வந்து நம்ம இந்த எப்படி இதில் புளியில் வந்து செஞ்சோமோ அதே மாதிரி மாங்காய் அதில் கொஞ்சம் இது சேர்த்துக்கோங்க, ஓமம் சேர்த்துக்கோங்க. அதாவது எவ்வளோ சேர்த்துக்கலாம்னா 2 சிட்டிகை போட்டால் போதும். ஒரு 2 சிட்டிகை மஞ்சள், கொஞ்சம் சீரகம், அதில் கொஞ்சமாக வந்து சுக்கு கலந்து நல்ல ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடுங்க. இது கூட நாட்டு சர்க்கரை இல்லை தேன் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா அந்த ஒரு புளிப்பான ஒரு பஞ்சிங் டேஸ்ட்டும், அதே மாதிரி நமக்கு இதில் இந்த மாங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு ஒரு கூலிங் தன்மையை ஏற்படுத்தும். ஸோ அது நமக்கு இந்த மாதிரி ஹீட்டை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.